இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படிங்கிற வெப் சீரிஸ் இருக்கு. மொத்தம் 10 எபிசோடு பாக்குற அளவுக்கு அது ஒர்த்தா இல்ல ரொம்ப இழுத்துட்டாங்களா, கடைசி எபிசோட்ல அந்த ட்விஸ்ட் உடையறான வரைக்கும் நல்லாவே கொண்டு போனாங்களா, இப்படி எல்லாத்தையும் இந்த வீடியோல பாத்திரலாம். இப்பெல்லாம் 2 ஹவர் படம்னாலே ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருது. முன்னாடிலாம் 3 ஹவர் படத்தையே அசால்ட்டா பாத்துக்கிட்டு இருந்தான். இப்பெல்லாம் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஓகே, போர் அடிக்காம போயிடும், டைம் போறது தெரியாது. 2 ஹவர்னாலே ஒரு மாதிரி ஆக்கிடுது. அதுல இந்த வெப் சீரிஸ்னா 8 எபிசோடு இருக்கும் வழக்கமா. அதுலயுமே இப்போ மினி வெப் சீரிஸ்ன்ற மாதிரி 4 எபிசோடு 6 எபிசோட்ல பார்த்து இப்ப 8 தாண்டி போனாலே டேஞ்சர் ஆயிடுமோ, ரொம்ப இழுத்துருவாங்களோன்ற பயம் வந்துருது. சோ இந்த வெப் சீரிஸ் மொத்தம் 10 எபிசோடு தமிழ்லயே இருக்குது, அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்குது. சோ மொத்தமா இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்றத இதுல பாத்துருவோம். சரி, இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னு பார்த்தாக்க, தேன்காடு அப்படிங்கிற மலை கிராமம் இருக்குது. அங்க தொடர்ந்து மர்மமான முறையில கொலைகள் நடக்குது. எப்படின்னா, அந்த கொலை நடந்துட்டு அவங்க மேல வலை பின்னா மாதிரி, பூச்சிங்கெல்லாம் வலை பின்னுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. சோ இது அந்த கிராம மக்கள் என்ன நம்புறாங்கன்னா, வனரட்சி வெளியே வந்துருச்சு, வனரட்சியோட ஆவி வெளியே வந்துருச்சு, இந்த வனரட்சி தான் காட்டை காப்பாத்துறது, காட்டுக்குள்ள மர்மமான முறையில அதுதான் போட்டு தள்ள பாக்குறது, ஒரு கோபத்துக்கு ஆளாவாதீங்கன்ற மாதிரி ஊர் மக்கள்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரிஷின்றவரை இறக்கி, சார் இந்த கேஸை கண்டுபிடிங்க, அடுத்தடுத்து கொலைங்களாம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க உள்ள வந்து சட்டுப்புட்டு இந்த கேஸை முடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலைங்க இருக்குன்னு சொல்லி இவர்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்க, அவருக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. இந்த வனரட்சி வந்துச்சு, இந்த வனதேவதை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ற கதையெல்லாம் நான் நம்ப தயாராலன்ற மாதிரியே அவர் இருக்கா. அப்படி அவருக்கு கீழே வர 2 அசிஸ்டன்ட், சார் நம்பணும் அப்படிங்கிற மாதிரி அதுல ஒருத்தருக்கு இந்த வனரட்சி மேல நம்பிக்கை இருக்குது. சோ உண்மையாவே வனரட்சி தான் அந்த வேலையை பார்த்துதா, இல்ல வனரட்சி பேரை வச்சு மத்தவங்க வேலையை பாக்குறாங்களா, இப்படி எல்லாத்த பத்தியும் கிட்டத்தட்ட 9 எபிசோடு வரைக்குமே அந்த ட்விஸ்ட்டை மெயின்டைன் பண்ணி கடைசியில தான் இதுதான்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டுருப்பாங்க. சரி, இந்த வெப் சீரிஸ்ல இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுத்தையுமே பார்த்துடலாம். எனக்கு ஒர்க் ஆனது, ஒர்க் ஆகாம போனது. ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆன அந்த பாசிட்டிவான விஷயங்கள் என்னன்னா, எடுத்ததுமே ஒரு ஷாக்கிங்கான மொமெண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இப்போ ஒரு வெப் சீரிஸோ இல்ல படமோ ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள நம்மள தூக்கி வாரி போடுற மாதிரி ஒரு சீனை போட்டாங்கன்னா, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அதிர்ச்சி வரும்ல. அந்த விஷயம் இதுல ஆரம்பிச்ச ஒரு 10 நிமிஷத்திலேயே ஒரு சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான மொமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். சோ நீங்க நைட்டு ஓகே ஒரு 4 எபிசோடு இப்ப பார்த்துட்டு காலைல 4 எபிசோடு பார்க்கலான்ற மாதிரி ஆரம்பிச்சா கூட டக்குனு தூக்கி வாரி போடுறதுல என்னடா இதுன்ற மாதிரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த ஒரு கியூரியாசிட்டி கிளப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஹாரரு, கிரைம் த்ரில்லர் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி, ஹாரரு ஒரு ஏரியா, கிரைம் இன்வெஸ்டிகேட் ஒரு ஏரியானா ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி, ஒருவேளை சாமியா இருக்குமோ, ஒருவேளை சயின்ஸா இருக்குமோ, ஒருவேளை அதுவா இருக்குமோ, இதுவா இருக்குமோன்ற அந்த கியூரியாசிட்டியோடவே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணதும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வெறும் இந்த இன்ஸ்பெக்டர் ரிஷி ஹீரோ தாங்க முக்கியமானவர், அவர் தாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாரு, மத்தவங்க எல்லாம் அல்லக்கை மாதிரி சும்மா தண்ணி கேன் போட வந்தவங்களா இருப்பாங்கன்ற மாதிரி காட்டாம மத்த எல்லாருக்குமே இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. ஏன் சொல்றேன்னா, இப்ப வெப் சீரிஸ் முடிக்கும் போது இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் மைண்ட்ல நிக்கிறாங்கன்ற மாதிரி யோசிச்சு பார்த்தா நிறைய கேரக்டர்ஸ் மைண்ட் வராங்க. ஆமா, அல்ல கூட ஒரு 2 அசிஸ்டன்ட்டும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் மைண்ட்ல நிக்குது. அப்புறம் அல்ல ஒரு போலீஸ்காரருமே அவருமே அந்த விலங்குகிட்ட எல்லாம் பாதுகாப்பா, அந்த விலங்குகிட்ட எல்லாம் ரொம்ப பாசமா பாத்துக்கிறது, காட்ட விலங்குகள் தாங்க பாத்துக்கணும், நம்ம அழிக்க கூடாதுன்ற மாதிரி அக்கறை காட்டுற, இப்படி ஒரு கேரக்டருமே அவங்க பண்ற விஷயங்கள்லாம் நமக்கு டீடைலா சொல்ல எல்லா கேரக்டர்ஸ்க்குமே அவங்க இருக்கிற பிரச்சனைங்க பிளஸ் இந்த கேஸ், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை ஒழுங்கா டீல் பண்ணிருக்காங்க. சோ எல்லா கேரக்டருமே கிட்டத்தட்ட முக்கியத்துவம் கொடுத்தே தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த வனரட்சின்ற விஷயமே வந்து கொஞ்சம் புதுசா பட்டுச்சு. நார்மலா இப்படி பழிவாங்க ஒண்ணு வருது, அப்படி வருது, இப்படி வருதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அந்த வனரட்சின்ற ஒரு விஷயம் வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நமக்குமே அந்த ஒரு ஆர்வம் கிரியேட் ஆகுது. சோ அதை தொடர்ந்து இந்த இன்ஸ்பெக்டர் விசாரிக்கும் போது முக்கியமா இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கு அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி, இப்படி அவருடைய கேரக்டர் இன்னுமே டெப்தா காட்டினது, அவருக்கே இப்படி இல்லான்ற மாதிரி கொஞ்சம் ஏகப்பட்ட கேரக்டர்ஸுக்குமே ரொம்ப டீடைலிங்காவே ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 10 எபிசோடா, சோ அந்த கடைசி 9வது எபிசோடு வரைக்குமே இல்ல ஒருவேளை இதுவோ ஒருவேளை அதுவோ சின்ன அந்த ஒரு கியூரியாசிட்டி மெயின்டைன் பண்ண விதமும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கடைசி ட்விஸ்டா இவங்க உடைச்ச இடம், அந்த கடைசி ட்விஸ்டா இதை தெரிஞ்சுக்கோங்க, கடைசி விஷயம் இதுதாங்கன்ற மாதிரி சொன்னது கூட ஓகேவா பட்டுச்சு. சரி, இப்ப நெகட்டிவ் பக்கம் வந்தோம்னா இதுல கொஞ்சம் நிறைய இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இன்ட்ரெஸ்டிங்கா ஆரம்பிச்சது, செம்ம கான்செப்ட், வனரட்சின்ற விஷயம், ஹாரர், கிரைம் இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் கலந்து கொண்டு போனது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, நான் இல்லன்னே சொல்லல. ஆனா முதல் 4 எபிசோடு வனரட்சியை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்களான்ற மாதிரி ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்த 4 எபிசோடுக்கு அதே போட்டு ஜவ்வா இழுத்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏங்க இப்போ கம்பேர் பண்ணல, இப்ப சோல் வெப் சீரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவருவேளை இவனா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு அந்த ரூட்ல இன்வெஸ்டிகேட் பண்ணி போய் கடைசியில இது இல்ல அப்படின்னு தெரிஞ்சா கூட அவன் மேல சந்தேகம் வந்துச்சு, அது என்னன்றது தெரிஞ்சுக்க போயிருக்கிறான், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்ற மாதிரி நல்லா இருக்கும்ல. சோ வேற ரூட்ல டிராவல் ஆகி கடைசியில என்னன்ற மாதிரி சொல்லும் போது ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு கடைசியில இதாண்டா உண்மைன்னும் போது நல்லா இருந்துச்சு. பட்
இங்க ஒரே விஷயம், அந்த வனரட்சின்ற விஷயத்தை வச்சே 9 எபிசோடு கிட்ட இழுன்னு இழுத்ததுனால கடைசியில நீங்க ட்விஸ்ட் நல்லாவே கொடுத்திருந்தா கூட ஏங்க நடுவுல 4 எபிசோட் ரொம்ப இழுத்துட்டு ரொம்ப டயர்ட் ஆக்கி விட்டீங்க, அதனாலே போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீலை கிரியேட் பண்ணுது. சோ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் 4 எபிசோடு ஆஹா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அடுத்த 4 எபிசோடு ஏங்க ஏன் ஏன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடைசி 4 எபிசோட் கொஞ்சம் இழுத்தாம ஃபீல் ஆச்சு. இது வந்து ஒரு 6 எபிசோட்ல இருந்து ஒரு 7 எபிசோடுக்குள்ளவே முடிச்சிருந்தாங்கன்னா இவங்க சொல்ல வர மெசேஜும் அப்புறம் நீட்டா முடிஞ்சிருக்கும். இது வந்து ஸ்பாய்லர் கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு கேரக்டருக்குமே அவ்வளவு விஷயங்கள் குட்டி குட்டி விஷயங்கள்லாம் பார்த்து சொல்லிவிட்டு கடைசியில முக்கியமான காரணம் இந்த காரணத்தினாலதான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு சொன்ன அந்த காரணம் அப்படி மேலோட்டமா சொல்லிட்டு போன மாதிரி ஆச்சு. ஒரு 2-3 பேர் பேசிக்கிட்டே மேலோட்டமா முடிச்ச மாதிரி ஆச்சு. ஏங்க மத்த சின்ன சின்ன கேரக்டருக்கெல்லாம் அவ்வளவு விஷயங்கள் சொல்லிவிட்டு முக்கியமான காரணம் என்னன்றத போற போக்குல சொல்லிட்டு போனா மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை கொஞ்சம் டீடைலா சொல்லியிருந்தா கூட இதுக்காக தான் இந்த வேலைலாம் நடக்குதுன்ற மாதிரி இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குமேனு ஃபீல் ஆச்சு. இது எனக்கு ஒரு ஆவரேஜான வெப் சீரிஸ். அப்புறம் ஃபேமிலியா பார்க்கலாமா வேணாமான்ற டவுட் வரும். இதுல ஒரு 2-3 கிஸ்ஸிங் சீன் மட்டும் இருக்குது. சோ அதை மட்டும் மைண்ட்ல வைத்துக்கோங்க. மத்தபடி 18+ காட்சிகள் எதுவும் இல்ல. இது ஃபேமிலியா பார்க்கலாம். அந்த ஒரு 2-3 கிஸ்ஸிங் சீன் அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பாருங்க. அப்புறம் சுனைனா கேரக்டர் அவங்களும் இருக்கிறாங்கல்ல. சோ அவங்களுக்கு சிம்பிளாவே தான், பட் அவங்களுக்கு பெருசா மெயின் ரோல் மாதிரி காமிக்கல. மத்த எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா இருந்துச்சு. இந்த இன்ஸ்பெக்டர் அப்புறம் அவரை பிடிக்காம ஏன்டா எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் நீ தட்டிட்டு போறியான்ற மாதிரி கூட அசிஸ்டண்டா இருந்து ஆனா உண்மையாவே சின்சியரா வேலை பார்க்குற அந்த ஐஎன்ஆர் கேரக்டர் அப்புறம் அவங்க சித்ரா கேரக்டர். சோ இந்த ஒரு 3 கேரக்டரை வச்சு கொண்டு போன விதங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே, இது வந்து ஒரு ஆவரேஜான சீரிஸா எனக்கு பட்டுச்சு. சோ நீங்க பார்க்கலனா பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் டைம் தாராளமா ட்ரை பண்ணலாம். ஓகே தான். அண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சோலாபுரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.